அண்மை செய்தி ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள சீமானுக்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் வீட்டின் வெளியே பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு ஆதரவாக நேற்று முதல் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை முதல் காளைமாட்டு சிலை சந்திப்பு, மரப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் மரப்பாலம் பகுதியிலிருந்து மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவனின் இல்லம் வழியாக பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தார். அப்போது மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவனின் படத்திற்கு சென்று அவரது இல்லத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்ய அனுமதி கேட்டபோது அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் அனுமதி மறுத்து விட்டனர். இந்த நிலையில் வெளியே வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த சீமான் மற்றும் கட்சியினரை இந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினர் அந்த பகுதியில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினரை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவிக்குமார்.